கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி நகர்னு சொல்லி ஒரு நகர். அந்த நகர் வந்து பார்த்திங்கன்னா 1993ஆம் ஆண்டு நகர ஊரமைப்பால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 5 ஏக்கர் அதில் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டு அதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மனைகள் இருக்குது. இந்த 5 ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நகர ஊரமைப்பு விதிகளின்படி வந்து 10% வந்து பூங்காக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அந்த மனைப்புழு சாலை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய மனைப்புழு உரிமையாளர் வந்து சவனம்பட்டி பேராட்சிக்கு வந்து தானப்பத்திரம் பண்ணிட்டாங்க. தானப்பத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து சவனம்பட்டி பேராட்சியுடைய பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து கோவை மாநகராட்சியில் வந்து இணைக்கப்பட்ட பிறகு அந்த சவனம்பட்டி பேராட்சியுடைய மீனாட்சி நகர் வந்து மாநகராட்சியுடைய இதில் இணைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடந்த 2016ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு வரைக்கும் மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரிகள் வந்து இந்த இடத்த வந்து கண்டறியப்பட முடியல. அந்த சமயத்தில் வந்து நான் வந்து இந்த இடங்கள் வந்து சவனம்பட்டி பேராட்சி உட்பட்ட இந்த மீனாட்சி நகரை வந்து அந்த வரைபடத்துக்கு பார்க்கும் போது பார்த்துட்டீங்கன்னா இதில் வந்து 50 சென்ட்டை வந்து தானப்பத்திரமா கொடுத்துட்டாங்க. தானப்பத்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 13 சென்ட் வந்து சிவஞானம் அப்படிங்கிறவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு அப்படின்னு வந்து கண்டறியப்பட்டு அந்த இடங்கள்லாம் போய் நேரடியாக பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா அந்த 50 சென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 37 சென்ட் தனியாக வந்து காலியாக இருக்கும்போது அந்த 13 சென்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள அந்த சிவஞானங்கரை வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சுவரை கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா நமக்கு வந்து கண்டறியப்பட்டது. உடனே வந்து நான் சம்பந்தப்பட்ட மாநகராட்சிக்கு வந்து தகவல் கொடுத்தேன். அப்போதைய மாநகராட்சியுடைய வடக்கு மண்டலத்தினுடைய நகரமைப்பு உதவி அலுவலர் வந்து திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வந்து இந்த மாதிரி கோவை மாநகராட்சி சொந்தமான ஒரு அறிவிப்பாளர் வச்சாங்க. அந்த அறிவிப்பாளத்தை வந்து உடனே வந்து அகற்றிவிட்டு அந்த ஆக்கிரமிப்பாளர் சிவஞானம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட இடத்த வந்து இந்த மாதிரி வந்து மனைப்பிரிப்பு அருகிலுக்கு மனைப்பிரிவு உரிமையாளர் வந்து பூங்காவா வந்து இது வந்து இதாக பண்ணிட்டாங்க. ஆகையால வந்து இதுக்கு பதிலாக வந்து அருகில் உள்ள இடத்த வந்து இதுக்கு இணையா வந்து நான் கொடுக்குறேன் அப்படி வந்து அனுமதி கேட்டிருந்தாருங்க. அதுக்கு மாநகராட்சி வந்து அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து முதல் வழக்கை தாக்கல் பண்ணும்போது உயர்நீதிமன்றம் வந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி வந்து விசாரணை பண்ணி உத்தரவு போடும் சொல்லும்போது அந்த உத்தரவு வந்து எப்படி போட மாநகராட்சி வந்து இந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் வந்து மாற்றம்லாம் பண்ண கொடுக்க மாநகராட்சி அதிகாரம் இல்லை. ஆகையால வந்து நீங்க வந்து உடனடியாக அந்த இடத்த வந்து மாநகராட்சிக்கு திருப்பி ஒப்படைக்கணுங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டதுக்கு அப்புறங்க அந்த உத்தரவுக்கு அப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ஆக்கிரமிப்பாளர் சிவஞானத்துக்கு வந்து கோவை மாநகராட்சி சார்பாக வந்து அறிவிப்பு வழங்குறாங்க. ஆக்கிரமிப்பு அகற்றுக்கு அந்த ஆப்பிற்கு அகற்றப்படுற அந்த அறிவிப்பை வந்து அவரே பார்க்க அதிகாரி முன்னாடியே வந்து கிழிச்சு வீசுறாரு. கிழிச்சு வீசினதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அதிகாரி வந்து அதுக்கு பிறகு வந்து அவருடைய ஆக்கிரமிப்பு காம்பவுண்ட் மதுச்சோரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிளக்ஸ் அடிச்சு இது மாநகராட்சி சொந்தமான இடம் ஒட்டுறாங்க. அதையுமே வந்து அதிகாரிகள் முன்னிலையிலே வந்து 2 மணி நேரத்தில் வந்து கிழிச்சு வீசுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாநகராட்சியோட அதிகாரிகள் வந்து சவனம்பட்டி காவல்துறை அதிகாரி வந்து புகார் கொடுக்குறாங்க. அவருக்கு நடவடிக்கை சொல்லி அந்த புகாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி மாற வந்து பார்த்துட்டீங்கன்னா காட்சிகள் மாறுது. அந்த சமயத்தில் வந்து வேறொரு அதிகாரி வரும்போது வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்காம காலதாமதப்படுத்தும் போது இதையும் ஒரு பயன்படுத்தி மீண்டும் வந்து 2வது முறையாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இதே சிவஞானம் அவருடைய மகன் அரவிந்த் பேர்ல வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த வழக்குல வந்து ஏற்கனவே தாக்கல் பண்ண வழக்குல என்ன பரிகாரம் கேட்டாரோ அதே பரிகாரத்தை தான் வந்து இந்த வழக்கிலும் கேட்கிறாரு. அதாவது வந்து இதுக்கு பதிலாக வந்து நான் மாற்று இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு மாநகராட்சி வந்து நீதிமன்றத்தில் வந்து அதுக்கு உண்டான எதிர்பார்வைகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து கடந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாநகராட்சி சார்பாக வந்து அவருடைய வழக்கு தள்ளுபடி பண்ணி மாநகராட்சி சார்பாக தீர்ப்பு கிடைச்சிச்சு. தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து மாநகராட்சி கவனத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி உடனே அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து கடந்த திங்கட்கிழமை வந்து ஆணையருடைய உத்தரவின் பேரில் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றலாம்னு சொல்லி இருக்கும்போது இதுக்கடையில் வந்து ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் வந்தனால ஆணையர் வந்து பின்வாங்கி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி அந்த ஆக்கிரமிப்புல வந்து எடுக்க வேண்டாம், நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவஞானங்கிற வந்து அரசியல் பின்னணியில் வந்து அரசியல் எந்தெந்த ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சியில் உள்ள அதிகாரிகள் நபர்ல வச்சு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த 13 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணது மட்டும் இல்லாம அருகில் உள்ள 37 சென்ட்டையும் வந்து அந்த ஏரியாவுடைய மூணாட்சியினுடைய பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 37 சென்ட்டை வந்து இவருடைய கைவசமா வந்து பயன்படுத்திட்டு இவருடைய வீட்டு விசேஷங்கள் நடக்கும்போது அங்க கார் நிறுத்திக்கிறது, சேமனா போட்டுக்கிறது மற்றும் இவருடைய வீட்டுக்கு நுழைவாயில வந்து பார்த்துட்டீங்கன்னா தற்சமயம் வந்து பூங்காரத்துல நுழைவாயில போயிட்டு வந்து இருக்காரு. அப்படிங்கும் போது மாநகராட்சி எந்த ஒரு விதத்திலையும் வந்து இதை போய் ஒரு சலுகையோட எடுக்க முடியாத அளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய அரசியல் பலத்துல வந்து அரசியலுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து மிரட்டல் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இடத்த வந்து ஆக்கிரமிப்பு மீட்டெடுக்க முடியாம மாநகராட்சி சூழ்நிலை இப்படி இருக்கு. இதனுடைய மொத்த மதிப்பு வந்து 50 சென்ட்டுடைய மொத்த மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வருதுங்க. அதுல வந்து இந்த 13 சென்ட்டுடைய இவர் ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய வசம் வச்சிருக்க இந்த இடத்துடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3.5 கோடி ரூபாய் வருதுங்க. இந்த சிவஞான ஆக்கிரமிப்பாளர் வந்து பாத்துட்டீங்கன்னா கோவை மாநகராட்சி இந்த ஆக்கிரமிப்பாளர் சிவஞானம் என்னங்கிற பாத்துட்டீங்கன்னா
ஆட்சி வந்து ஒவ்வொரு ஆட்சி வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில் முக்கியமான ஒரு நபர்களுடைய பெயரை சொல்லிட்டு இவர் அவங்களோட தவறான பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. அதுல இப்ப வந்து குறிப்பா பாத்துட்டீங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகளை வந்து 21ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 2வது வழக்கு போட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து நம்ம தமிழக முதலமைச்சருடைய குடும்பத்தை பெயரை சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அங்கே பல செய்தித்தாள் வழியாக எங்களுக்கு தெரிய வருகிறது. மற்றும் கட்சிக்காரர்களே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. மற்றபடி வந்து அவர் எந்த விதமான அரசியலையோ மற்ற இதுலயோ வந்து ஈடுபாடெல்லாம் கிடையாதுங்க. அவர் எந்த கட்சி உறுப்பினரும் கிடையாதுங்க, எந்த பதவியிலும் கிடையாதுங்க. ஆனா இங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் நபர்களும் வந்து இவர் வந்து அந்த ஒரு முதலமைச்சருடைய நெருக்கத்துடைய செல்வாக்கள் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து அந்த மாதிரி தோரணையில தான் வந்து இதை வெளிப்படுத்திக்கிறாரு.